ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம க்ளோரியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யுன்ஷுவை யாங்கியா தனியா வந்து பாக்குறான். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். அந்த அத்தை இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு வெளியே தெரியக்கூடாது. கோர்ட்ல அவங்க எங்க குடும்பம்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எங்க குடும்பத்தோட மானம் மரியாதை அப்புறம் இருக்கிற அந்தஸ்து எல்லாமே போயிடும். அதனால எப்படியாவது எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவங்கள பலி கொடுத்துதான் ஆகணும். இந்த கிஃப்ட வச்சுக்கோங்கன்னு யுன்ஷு கிட்ட கொடுத்துட்டு யாங்கியா கிளம்பி போறான். யுன்ஷுவோட வேலைக்கார பொண்ணு பெரிய முத்து கொடுத்திருக்காருன்னு சொல்ல, கண்ணு தெரியாத பொண்ணுக்கு பெரிய முத்து கொடுத்திருக்கான் பாரு, அறிவு கட்டவ அப்படின்னு யுன்ஷு திட்டிட்டே சிரிக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் ஜின்லாய் மஜிஸ்ட்ரேட் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள போறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நான் தான் கொலை பண்ணிட்டு வெயின்னு ஒருத்தனோட சேர்ந்து புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல, அந்த வெய்யோட ஃபேமிலியை தேடிதான் அவங்க இங்க வராங்க. அந்த வெய் வர ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கிறதால அவன் கிட்ட டைரக்டா ப்ரூஃப் கேட்க முடியாது. இங்க நம்ம ஜின்லாய் வரான். அந்த வெய்யோட அம்மாவும் பேத்தியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜின்லாய் ஒன்னே பாக்குறான், அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியல. என்னம்மா உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நான் ஒரு பெரிய டாக்டர், நான் உங்க நாடியை புடிச்சு பாக்குறேன் அப்படின்னு பாத்துட்டு நிறைய நாள் தூங்காம இருக்கீங்களா? ஒரு மாதிரி நெஞ்சு பக்கம் படபடப்பா இருக்கா அப்படின்னு டாக்டர் மாதிரியே ஜின்லாய் கேள்வி கேட்க, அந்த பாட்டி உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பாட்டிக்கு எப்படியாவது சரி பண்ணி விடுங்க டாக்டர் பிளீஸ். பக்கத்துல பேத்தியும் சொல்லிட்டு இருக்கா. சரி, ரொம்ப டாக்டர் நல்லவரா தெரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் பேத்தியும் ஜின்லாய உள்ள கூட்டு போறாங்க. ஆமா, உங்களுக்கு பையன் யாரும் இல்லையாங்க அப்படின்னு ஜின்லாய் கேட்டு பாக்க, எங்களுக்கு இப்ப யாருமே இல்லைங்க, என் பையனும் போய் சேர்ந்துட்டான், இதுக்கும் மேல எனக்கும் என் பேத்திக்கும் யாரும் கிடையாது, நாங்க இப்படிதான் கடைசி வரைய வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்லாய் இப்பதான் நோட் பண்றான், அந்த பேத்தி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கும் கண்ணு சரியா தெரியல, ஒரு மாதிரி குத்து மதிப்பாதான் அந்த விறகெல்லாம் அடுப்புல போட்டுட்டு இருக்கா. சரிம்மா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அங்க இருந்து ஒரு பெரிய வெள்ளி கட்டியை வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணு எதையோ எரிக்கிறதுக்கு போறா. அதை பாத்துடுறான். இது விறகு கட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு ஜின்லாய் கேட்க, இது பாட்டியோட கைத்தடியாச்சே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இல்லையே, என் கைத்தடி இங்க இருக்குமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்ப இது அப்பாவோடதா தான் இருக்கணும், நேத்து நான் அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க தெரியாம அதை எடுத்துட்டு வந்திருப்பேன் போல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இப்பதான் ஜின்லாய்க்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருது. அடுத்த நாள் கோர்ட் ஓபன் ஆயிடுது. இங்க மறுபடியும் அந்த லேடியோட யாங் லேடி இருக்கால, அந்த லேடியோட நானியோட ஹஸ்பண்ட கூப்பிட்டுறாங்க. நான் தான் கொலை பண்ண அப்படின்னு அவன் இன்னும் பைத்தியக்காரனானதால அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அதான் அவனே சொல்றான்ல, இவனை கூப்பிட்டு ஜெயில போடுங்க, மறுபடியும் தூக்கு தண்டனையாவது கொடுங்க அப்படின்னு கேஷுவலா இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். அந்த பாட்டியையும் பேத்தியும் ஜின்லா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவங்க யாரு அப்படின்னு கேட்டுட்டு, எங்க அவங்களே வயசானவங்களா இருக்காங்க, கண்ணு வர தெரியல பாவம், அவங்க சொல்ற சாட்சியெல்லாம் ஏத்துக்க முடியுமா, இது கேஸ் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கான் அந்த வைஸ் மினிஸ்டர். ஜின்லாய் வரான். அந்த கைத்தடியை கூட்டு பார்க்க சொல்றான். இந்த கைத்தடி வெயின்னு ஒருத்தர் இருக்காருல, அதுவும் அவர் யாரு, இந்த பொணத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, இது அவரோட கைத்தடி. இந்த குடும்பத்துக்கே பரம்பரையா ஒரு வியாதி இருக்கு, இது பகல்ல மட்டும்தான் கண்ணு தெரியற வியாதி, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்துல யாராலையும் பார்க்க முடியாது. இப்ப அந்த பாட்டிக்கு ரொம்ப வயசாயிட்டு முழுக்க பார்வை தெரியாம போயிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு இப்பயும் வெளிச்சம் எங்க அதிகமா இருக்கோ அங்க மட்டும்தான் பார்வை தெரியும். அதேதான் வெய்யுக்கும் இருந்திருக்கு. ஆனா என்னைக்கு அந்த லேடியை குழி தோண்டி புதைச்சுதான் சொல்லப்படுதோ அன்னைக்கு கொட்டுற மழை, அதுவும் மலை உச்சியில போயிட்டு கண்ணு தெரியாத ஒருத்தர் கைத்தடி கூட இல்லாம எப்படி போய் ஒரு லேடியை புதைக்க முடியும்? இந்த கேஸ்ல ஒரு பெரிய குறை இருக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு ஜின்லாய் கேக்குறான். அந்த பாட்டி, என் பையனுக்கு கண்ணு தெரியாதுப்பா, அவனுக்கு நீதியை வாங்கி கொடுப்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. குடும்பமே இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. மறுபடியும் அந்த லேடி நானிய கூட்டு வராங்க. அப்புறம் அந்த தம்பி, அதாவது யாங்கியாவோட அப்பா இருக்கான்ல, அவனையும் கூட்டு வராங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க, உங்க அப்பா சாகுற காலத்துல அவர் என்ன மாத்திரை சாப்பிட்டு இருந்தாரு அதை எழுதுங்கன்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காடுறாங்க. யாங்கியாவோட அப்பாவை ஜின்லாய் கீழே உட்கார வைக்கிறான். ரெண்டு பேருமே எழுதுறாங்க. எங்க அப்பாக்கு பெருசா வியாதி எதுவும் இல்லைங்க, நான் தான் அவருக்கு சக்தி மாத்திரை கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அது பத்தி அதுல என்னென்ன இருக்குன்னு அவன் எழுதிட்டு இருக்கான். ஆனா அந்த நானி பாக்குறா, எங்க அப்பாக்கு கால் வீக்கம் இருந்துட்டே இருந்தது, அவருக்கு லங்ஸ்லயும் கிட்னிஸ்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டி இருந்தது, சோ அதுக்கான மருந்து அவர் கடைசி வரையும் எடுத்துட்டு இருந்தாருங்க அப்படின்னு ஃபுல் மருந்து எடுத்து கொடுக்குறா. நம்ம ஜின்லாய் பாக்குறான், உண்மையான அவங்க வீட்டோட மருந்து சீட் இருக்கு, மருந்து புக் இருக்கு, டாக்டரே கைப்பட எழுதினது, அதை செக் பண்ணி பாக்குறான். இந்த லேடி எழுதினது தான் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த லேடிக்கு இவ்வளவு சீக்ரெட்டான விஷயம் பொண்ணா இருந்தா தவிர வேற யாருக்கும் தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஜின்லாய் கேட்க, இல்லங்க அதெல்லாம் எப்படிங்க வச்சு தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னு வைஸ் மினிஸ்டர் மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறான். கடைசியா இப்போ நம்ம ஷென்பா மட்டும்தான் இருக்கா. ஷென்பா உள்ள வரா. இப்ப சொல்லுங்க, இந்த லேடியை நீங்க எங்க பாத்தீங்க, எப்படி கூட்டு வந்தீங்க அப்படின்னு ஜின்லாய் மறுபடியும் கேட்க, ஷென்பா பாக்குறா, இங்க பாருங்க, இந்த பொண்ணை பாக்குறதுக்கு என்னோட தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தது, சோ அதனால நாங்க கூட்டு வந்தோம், இவ யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஷென்பா மறுபடியும் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. இந்த ஆயமா பாத்துட்டே இருக்கா, நம்மளால ஷென்பா குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வரப்போகுது, ஏன்னா இதுக்கும் மேல நான் தான் வந்துட்டு அந்த குடும்பத்து பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஷென்பாக்கு கிரிமினல உள்ள வச்சதுக்காக அவங்க குடும்பத்து மானமே போயிடும் அப்படின்னு அந்த லேடி யோசிக்கிறா.
அப்பன்னு பார்த்து வாணிய கூட்டு வந்துடுறாங்க. ஷென்பா பாக்குறா, வாணிய ஒளிதானே வச்சா, ஆனா அந்த யூ தான் அதை காதுல வாங்கிட்டால. அவ போய் வாணிய கூட்டு வந்திருக்கா. உடனே ஆயமா அப்படின்னு கட்டி புடிச்சிட்டு உண்மையான பேரை சொல்லி வேற கூப்பிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் பேரை சொல்லி கூப்பிடுறா. ஏதாவது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இன்னசென்ட்டா வேற இருக்கா. அவ எப்படிங்க பேர் சொல்லி கூப்பிடுவா? கரெக்டா சும்மா யாரும் ஏமாத்தலாம் முடியாதுங்க. இந்த லேடியோட பேர் அதுதான். இப்பயாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜின்லாய் பாக்குறான். இவங்க தான் என் ஆண்டி, என்ன 10 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க பேரு. நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உடனே ஆயமா பாக்குறாங்க. என்னால இதனை காப்பாத்தின இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படின்னு வேகமா அவங்களோட அந்த ஆதாரம் எல்லாம் இருக்கு. வாணி வரைஞ்ச ஓவியம் எல்லாம் இருக்கு இவங்களை பத்தி. அதெல்லாம் கிழிச்சு தூக்கி எறியறாங்க. ஷென்பா பாக்குறா, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஷென்பா ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த அதே பொண்ணுதான் இந்த யாங்கியா இருக்கானே, அவங்க அப்பாவோட சொந்த தங்கச்சி. அது மட்டும் இல்லாம இந்த யாங்கியா இருக்கான்ல, அவனோட சொந்த அத்தை. ஆனா வேற வழியே இல்லாம புருஷன் கொடுமை தாங்க முடியாம அடியும் உதையும் வாங்கி உயிர் போற நேரத்துல எங்க அம்மா கிட்ட வந்து மாட்டினாங்க. எங்க அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து நான் அவங்களை காப்பாத்தி இப்போ வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்ல உடனே அப்ப எல்லாரும் பாக்குறாங்க. அப்பனா உங்க குடும்பமானும் அவ்வளவுதான் போச்சா? ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரிமினலுக்கு வீட்டுல வழி கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஷென்பா பாக்குறா, அதுக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வந்திருப்பா போல. ஏதாவது ஒரு நல்ல ஆளு வருவாரு மேஜிஸ்ட்ரேட், அவர்கிட்ட உண்மையை சொல்லலாம் தான் நாங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணோம். இப்பதான் நீங்க வந்தீங்க, உங்ககிட்ட உண்மையை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்ட்ராங்கா சொல்ல இன்னே நம்ம ஜின்லாய் எவ்வளவு சிரிச்சுட்டே பெருமையா பாத்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், இங்க இந்த யாங்கியாவோட அப்பா உடஞ்சு போயிடுறான். குடும்ப கதி அவ்வளவுதான் அப்படின்னு இந்த மினிஸ்டரும் எதுவுமே நமக்கு கண்டுக்காத மாதிரியே உட்காந்துருப்போம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம உடனே நம்ம ஜின்லாய் பார்த்துட்டு சொந்த தங்கச்சியை அவ்வளவு கொடுமைப்படுத்தி குடும்பத்தை எல்லாருக்கிட்டதும் பிரிச்சு அவளை சாகடிக்கிற குறைவு கொண்டு போயிட்டு இப்படி எல்லாம் பாடுபட்டு நீ உன் குடும்ப பெருமையை காப்பாத்தி வச்சிருக்க. அடுத்த குடும்பத்திலிருந்து நிலத்தை புடுங்க பாத்திருக்க. இவனை கூட்டு போய் இன்னொரு அடி அடிங்க அப்படின்னு சொல்ல அவனை கூட்டு போய் தர்ம அடி அடிக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க அந்த ஆயமாக்கு யாங்கியா கத்திட்டு இருக்கான், அத்தை அப்பாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க ஆல்ரெடி மயங்கி விழுந்துடுறான். இந்த வைஸ் மினிஸ்டர் நைஸா அங்கிருந்து கிளம்பி போலான்னு பாக்குறான். ஜின்லா எங்க வந்துடுறான். யோ வெக்கமா இல்ல, இந்த கேஸ காப்பாத்தி அதுல இருந்து காசு பிடிக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேரை நீ கொண்டிருப்ப? அவ்வளவு மஜிஸ்ட்ரேட் இறந்து போயிருக்காங்க. இதுல உனக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கு? ஒன்னு நான் விட முடியாது. இவன் தலையில இருந்து தொப்பிய கழட்டுங்க. இவனுக்கு பதவியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு ஜின்லாய் அடுத்த தீர்ப்பு கொடுத்துடுறான். அவனை பிடிச்சு தொப்பிய கழட்டிடுறாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிட்டே இருக்காங்க இந்த ஆயமா. இங்க தூரமா இருந்து ஒரு பொண்ணு பார்க்க வருவாள்ல கேஸ, அந்த லேடி அடிக்கடி பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்து சிரிக்கிறா, என்ன மாதிரி தீர்ப்பு இது அப்படின்னு. யானும் இந்த தீர்ப்பை காதுல வாங்கிட்டு இருக்கான். ஷென்பா அடுத்த நேரா ஜின்லாய பாத்துட்டு இருக்க, ஜின்லாயும் அவளையே பாத்துட்டு இருக்கான். இங்க பாட்டி கிட்ட யுன்ஷு வந்துடுறா. சாரி பாட்டி, நேத்து நாங்க இருந்து கிளம்பும் போதே யூ வந்த ஆப்போசிட்ல. நான் அப்பவே யோசிச்சேன், ஒருவேளை ஷென்பா பேசினதெல்லாம் அவ காதுல விழுந்திருக்குமோன்னு. அதே மாதிரி காதுல விழுந்து நேரா போய் வாணிய கூட்டு வந்துட்டா பாட்டின்னு சொல்ல உடனே பாட்டி பாக்குறாங்க. ஷென்பா யார் காதுலையும் கேட்காம பேசணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா அவ பேசியிருப்பா. வேணும்னே தான் அப்படி பண்ணிருப்பா. உன் மேல தப்பு கிடையாதுமா, எல்லாம் ஷென்பா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, நீ பத்திரமா இரு அப்படின்னு யுன்ஷுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு தண்டனையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. ஷென்பா பார்த்தா கொற்ற மழையில மண்டி போட்டிருக்கா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. மேனேஜர் காப்பாத்துறதுக்கு வரத்துக்கு ட்ரை பண்றான். பாட்டியோட அசிஸ்டன்ட் சொல்லிடுறா, பாட்டி இவ்வளவு கோமாய் நான் பார்த்ததே இல்ல, பக்கத்துல போயிடாது அப்படின்னு. எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஷென்பா அப்படியே தலைய சுத்தி மயங்கி விழ போறா. யாரோ அவளை தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு வேற ஜின்லாயா இருப்பானோ அப்படிங்கிற நம்பிக்கையில அவனை நிமிர்ந்து பாக்க, ஆனா அங்க யான் தான் வந்திருக்கான். அவளை தாங்கி பிடிச்சிருக்கான். அடுத்து கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கு. மஜிஸ்ட்ரேட் இருக்கான்ல, அவன் ஜின்லாயை கூட்டிட்டு அங்க இருக்கிற ஜெயிலுக்கு வந்திருக்கான். இந்த ஜெயில நிறைய மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. அவங்க மேல எல்லாம் பழிய போட்டு உள்ள கூட்டு வந்து வச்சிருக்காங்களாம். அதுல ஒருத்தர் இருக்காரு, ஒரு மேஜிஸ்ட்ரேட். அவர் பாட்டுக்கு ஜெயில போட்டது கூட கவலைப்படாம அவர் பாட்டுக்கு புக்ஸ் படிச்சிட்டு இருக்காரு. ஜின்லாய் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நேரா எங்க அந்த வைஸ் மினிஸ்டர் இருக்கானோ அங்க போக, டே என்னடா என்ன கொல்ல வந்தியா அப்படின்னு வந்து வைஸ் மினிஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறான். மினிஸ்டர் மட்டும் என்ன பார்த்தாருன்னா விட மாட்டாரா, உன்னெல்லாம் என்ன காப்பாத்தாம விட மாட்டாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கரெக்டா அப்ப வந்து அவனுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு நம்ம ஜின்லாய பார்த்து கண்ணா பின்னான்னு கத்தும் போதே லைட்டா வாயில நுர தள்ளுது. அங்கே விழுந்து இறந்து போயிடுறான். ஜின்லா யாரு சாப்பாடு கொடுத்தது அப்படின்னு கேட்க, எங்களுக்கு தெரியாதுங்க, அவனோட வீட்டுல இருந்து தான் சாப்பாடு வந்துச்சுன்னு சாப்பாடு கொடுத்தவங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. பார்த்தா அந்த மினிஸ்டர் இருக்கான்ல, வைஸ் மினிஸ்டர், அவன் கிட்ட தானே வேலை பார்த்தான். இந்த வைஸ் மினிஸ்டரை தீத்து கட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இங்க ஜின்லாயோட மென்டார் வந்தார்ல, அவர் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, வா சீக்கிரமா கிளம்பி போலாம், உன்னை ராஜா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, இங்கே வேலை இருக்கு மென்டார், நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் தீர்ப்பு முழுசா கிடைக்கல, யார் இந்த வைஸ் மினிஸ்டரை கொன்னதுன்னு தெரியல, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறமா திரும்பி வரேன்னு சொல்ல, சரி ஓகே இப்போ திரும்பி வந்தனா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்கு, அதை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு எங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஷூமேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்பப்போ வந்து கேஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால, அது இந்த மென்டாரோட பொண்ணுதான் போல. அவளுக்கு ஒரு மாதிரி
கண்கள் கண்ணு போல ஜின்லாய் மேல. ஜின்லாய்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. மாஸ்டர் பாக்குறாரு. அவர் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஷார்ப்னஸ் எந்த பையன் கிட்ட அதிகமா இருக்கோ அவன் பெரிய எல்லைக்கு போவான். ஆனா ஜின்லாய் கிட்ட மத்த எல்லா திறமையும் இருக்கு, ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அத அவன் எப்ப கத்துக்கிறானோ உனக்கு ரொம்ப நல்ல பார்ட்னர் கிடைக்குச்சா அர்த்தமா அப்படின்னு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. இங்க ஷென்பா மறுபடியும் வீட்டுக்குள்ள வரா. அந்த ஆயமா குளிச்சிட்டு இருக்காங்க. முத்துக்கு ஃபுல்லா தழும்பா இருக்கு. இப்ப கூட எனக்கு வெளியே நல்ல பேர் இல்லம்மா. ஆனா என்ன, முன்னாடி எனக்கு பேரே இல்லாம இருந்தது, இப்போ ஒரு பேர் இருக்கு. ஆனா அது எல்லாமே கெட்டு போயிடுச்சு. என் ஒருத்தியால குடும்பமே செதஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கோவிலோட போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷென்பா அங்கிருந்து கிளம்பி வெளியே வரா. இங்க வெண்ண அவனோட அப்பா அவனோட ரூம்லயே கட்டி போட்டு என் கூட வர போறியா இல்லையான்னு கேட்க, நான் ஷென்பாவை லவ் பண்றேன், நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதுரா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும் போதே ஷென்பா உள்ள வந்துடுறா. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்ல வேலை பாட்டி இதெல்லாம் காதுல கேட்கல, தெரிஞ்சிருந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறா. வென் பாக்குறான், ஷென்பா என்ன தவிர இங்க இருக்கிற வேற யாருமே உன்னை லவ் பண்ணல, உன் பதவியையும் உன் பொருளையும் தான் லவ் பண்றாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நீ ஒரு பிச்சைக்கார பொண்ணா இருந்திருந்தா கூட அப்பயும் நான் உன்னதான் லவ் பண்ணியிருப்பேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா பக்கத்துல வேகமா ஓடி வந்து, எனக்கு எந்த இடத்துல அந்த ஆயமா இருக்காங்கிற தகவலை நான் ஜின்லாய் கிட்ட சொல்லிட்டேன் தான் நீ கோவப்பட்டு இருக்க. ஆனா அந்த தகவல் எனக்கே தெரியாது, யாரோ என்கிட்ட வாலண்டியரா சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த வீட்டுல அந்த யாரோ ஒருத்தங்களால மட்டும்தான் முடியும். யாரோ உன்னை பழி வாங்க ட்ரை பண்றாங்க, அது என்னன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். அங்கதான் அவங்க அப்பா கூட்டு போயிடுறாரு. யான் உள்ள வரான். வெண்ணு கோவத்துல பேசிட்டான், அதை பத்தி பெருசா எடுத்துக்காத அப்படின்னு யான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இல்ல பெருசா எடுத்துக்கல அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லாய் கோவில் பக்கத்துல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க மெஜிஸ்ட்ரேட் பாக்குறான். சார், இப்போ நீங்க கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு காத்துட்டு இருக்கு, இளவரசிங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இந்த பொண்ணு பின்னாடி எதுக்கு நீங்க அலையறீங்க? அந்த பொண்ணு உங்களை மன்னிக்க கூட மாட்டான்னு சொல்ல, எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. நில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் நின்னுட்டு இருக்கான். இங்க அந்த லேடி இருக்காங்கல்ல, கோவிலோட போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க துறவி ஆகுறாங்க போல. வாணி அழுதுட்டு இருக்கா. அவங்க எதுக்கு அவங்க தலையில முடியெல்லாம் வெட்டுறீங்க, மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க போறாங்க, அவங்க முடியெல்லாம் வெட்டுறாங்க. வாணி கதறி அழுதுட்டு இருக்கா. கோவில் இருந்து வர மாட்டேன்னு சொல்றா. ஷென்பா பாக்குறா, வாணிக்கு எத்தனை நாள் இங்க இருக்க பிடிச்சிருக்கோ, கோவில்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயமாவை பாக்குறா. இப்ப அவங்க துறவியா இருக்காங்கல்ல, இதுக்கும் மேலேயாவது உங்க மனசுல நிம்மதி வரட்டும் ஆயமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஷென்பா சொல்ல, ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு ஷென்பாக்கு அவங்க பாய் சொல்றாங்க. ஷென்பா கோவில இருந்து வெளியே வரா. ஜின்லாய் மின்னல் வேகத்துல பக்கத்துல ஓடி போய் நிக்கிறான். என்ன பாக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றியா என்ன? நான் பாட்டி கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், எப்போ என் புருஷன் எனக்கு துரோகம் பண்றானோ அப்ப அவனை என்னோட வாழ்க்கையில இருந்து தூக்கணும். என் குடும்பத்துக்கு எதிரியான ஒருத்தனை எனக்கு நான் எதிரியா தான் கடைசி வரைய பாக்கணும்னு சொல்ல, ஜின்லாய் வேகமா அவ கையை பிடிக்கிறான். ஷென்பா அவனை ஓங்கி அரைஞ்சிடுறா. ஆனா அதெல்லாம் பத்தி ஜின்லாய் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகல, இந்த சத்தியம்லாம் இதுக்கும் மேல வேலைக்கு ஆகாது. ஷென்பா, நான் சொல்றது கேளு. நான் என்னைக்குமே உன்கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் கூட என்னோட பொய் ஃபீலிங்ஸ காட்டினதே கிடையாது. நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, என் பக்கத்துல நீ வராம இருக்கிறது தான் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரே வழி அப்படின்னு ஷென்பா சொல்றா. சத்தியமா முடியாது. ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நான் அடையணும்னு நீ சொல்ற. ஏதாவது நல்ல தீர்ப்பு நான் கொடுக்கணும், இல்லனா உன்கிட்ட நான் வரணும்னு. ஆனா நான் நல்ல தீர்ப்பு கொடுக்கற நல்லவனாவும் இருக்கணும், நீயும் எனக்கு வேணும். ரெண்டையும் என்னால விட முடியாது அப்படின்னு ஜின்லாய் சொல்ல, ஷென்பா மறுபடியும் அடிக்கிறதுக்கு போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. இந்த மலையுச்சி இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்குல ஒரு காட்டு டீ மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து சில இலைகளை பறிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தனா அப்ப வேணா நம்மள பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு ஷென்பா சொல்லிடுறா. ஜின்லாய் கண்டிப்பா தானே, சரி ஓகே அப்படின்னு அவங்க இருந்து போக ட்ரை பண்ண, அவ தலையில ஒரு ஹேர் பின்ன வைக்கிறான். உன்னை நான் கோட்ல பார்த்து 2 நாள் ஆச்சு, இன்னமும் நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உனக்கு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இலையோட வரேன்னு கிளம்பி போயிடுறான். அந்த ஹேர் பின் எடுத்து கையில வச்சுட்டு ஷென்பா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. அடுத்த நாள் ஜின்லாய் காலங்காத்தாலே மலையில ஏற மெஜிஸ்ட்ரேட் வரான். அவன் கேக்குறது உன் உயிரடா, அந்த இலையெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல, இதுக்கு மேல ஏறாதன்னு சொல்ல, நீ என் கூட வராத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்லாய் அங்க இருந்து போறான். இந்த மெஜிஸ்ட்ரேட்டால ஃபாலோ பண்ணி வரவே முடியல. அவன் அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான், ஜின்லாயோட அசிஸ்டன்ட். அவனும் மெஜிஸ்ட்ரேட்டும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள ஜின்லாய் வேகமா மலை உச்சிக்கு போய் பள்ளத்தாக்குல பாக்குறான். டீ மரம் ஒண்ணு இருக்கு. நேரா ஒரு கயிறு கட்டி அந்த பள்ளத்தாக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறான். டீ இலைய ஒவ்வொன்னா பறிச்சு அவன் கூடையில சேர்க்க ஆரம்பிக்க, ரொம்ப தூரத்துல கையில அம்பையும் வில்லையும் வச்சுட்டு ஷென்பா குறி பார்த்துட்டு இருக்கா. ஜின்லாய குறி பார்த்து அம்ப விடலாம் அப்படின்னு பாக்குறா. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு எதிரியானா நான் அவனை கட் பண்ணிடுவேன் அன்னைக்கு ஷென்பா சொன்னால. ஆனா பாட்டி கட் பண்ணா பத்தாது, அவனை நீ கொலை பண்ணணும், உன் கையாலேயே கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஷென்பா வந்து பாத்துட்டு நிக்கிறா. ஆனா கையில அவளோட அம்பு இருக்குல்ல, நேரா நம்ம ஜின்லாய் கிட்ட போல பக்கத்துல அவனை கொத்துற மாதிரி ஏதோ பாம்பு போயிட்டு இருக்கு. அதை மட்டும் தான் வடிச்சிட்டு ஜின்லாயை காப்பாத்தி விட்டுட்டு இருக்கா. ஜின்லாய் திரும்பி பாக்குறான். பாம்பு வந்து அந்த பதட்டத்துல அவன் கூட கீழே விழுந்து அது வரைய பறிச்ச எல்லா டீயுமே கொட்டிடுது. ஜின்லாய் பாக்குறான்,
இன்னும் இவ்ளோ இருக்குல்ல பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செட்டை பறிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்பா கிட்ட அங்க சீச்சி வந்து நிக்கிறா. அக்கா நீ இன்னும் ஏன் கொல்லாம இருக்க, உன்னால முடியலன்னா நான் கொல்றேன் கூடு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ இந்த ஊர்ல நீதியை கொண்டு வரதுக்கு அவன் கஷ்டப்பட்டான். அப்படி பார்க்கும்போது அவன் பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது. பர்சனலா ரொமான்ஸ் வைஸ் அவன் கிட்ட கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா வந்துட்டு லீகலா அபிஷியலா அவன் மேல தப்பு கிடையாது. இதுக்கு மேல நான் அவனை எதுவும் பண்ண போறது கிடையாது. இதுக்கு மேல நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாத்தணும், அவன் அந்த ஊரை காப்பாத்திக்கிட்டோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சாமியார் ஆயிட்டாங்கல்ல ஆயம்மா, அவங்க அங்க கூட்டி கோவில சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் கம்ப்ளீட்டா பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வரான். ஆயம்மாவை பாக்குறான், ஏதோ ஒண்ணு சொல்றான். ஆயம்மா அடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, தனியா ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. வாணிய கூப்பிட்டு அந்த இலை இருக்கும்ல அழகா இருக்கும்ல அதை பறிச்சு தெரியான்னு கேக்குறாங்க. தோ வர ஆயம்மா அப்படின்னு அவ கிளம்ப ஆரம்பிக்க, பார்த்து நல்லபடியா இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. வாணி சிரிச்சுட்டே அங்க இருந்து போறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லாய் மறுபடியும் இந்த டீ எல்லாம் பறிக்கிறான்ல, அதை கொண்டு வந்து ஷென்பா வீட்டு வாசல்ல நிக்கிறான். அந்த மேனேஜர் தான் வரான். இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா இதை கொண்டு வர சொன்னா, சீக்கிரமா அதை போய் அவட்ட குடுக்கற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இருக்க. ஆனா அந்த மேனேஜர் தூக்கி போடுறதுதான் கொண்டு போயிட்டு இருக்கான். ஷென்பா கிட்ட எல்லாம் அதெல்லாம் கொண்டு போகணும்னு அவளே சொல்லல போல. அதனால அத போற வழியில யான் பாத்துடுறான். என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அதை வாங்கிட்டு அவன் அசிஸ்டண்டோட சேர்ந்து நட்டு வச்சிட்டு இருக்கான். ஷென்பா அங்க வரா, இப்படி வைக்க கூடாது, இந்த பக்கம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்க அசிஸ்டன்ட்க்கும் ஒண்ணுமே தெரியலன்னு யான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. யான் பாக்குறான், இதை கஷ்டப்பட்டு ஒருத்தங்க பறிச்சுட்டு வந்தாங்க, ரொம்ப நல்ல டீ வேற, அதை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தான் இங்க நட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. இன்னும் கிளம்பல, வெளியே தான் நிக்கிறான் அப்படின்னு யான் சொல்ல ஷென்பா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. யான் அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின்லாய் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து யாரோ அவன் கிட்ட தகவல் சொல்றாங்க, மலை உச்சியில இப்படி நடந்துருச்சுன்னு, வண்டி எடுங்க சீக்கிரம் போலாம் அப்படின்னு பல்லக்கு தூக்கிட்டு அவன் கிளம்பிடுறான். ஷென்பா வந்து பாக்குறதுக்குள்ள ஜின்லாய் எங்க இல்ல, என்ன பண்றது அதுக்குள்ள கிளம்பிட்டானான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அசிஸ்டன்ட் வந்து, மலையில மோசமான ஒரு சம்பவம் நடந்துருச்சான், உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஷென்பா வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்றா. பாட்டி வந்துடுறாங்க. எங்க போற அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தா அந்த மேனேஜர் தான் போட்டு விட்டுருப்பான் போல. பாட்டி உள்ளவா அப்படின்னு கூப்பிட ஷென்பா போறா. மேனேஜரை நல்லா முறைச்சு பார்த்துட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறா. இங்க பார்த்தா ஜின்லாய் போய் பாக்குறதுக்குள்ள அந்த நானி இறந்து போய் கிடக்குறாங்க. வேற எந்த தடையுமும் இல்ல அவங்க உடம்புல. இது வந்து அவங்களே அவங்களுக்கு கொண்டு கிட்டதுதான். பாணியை எப்படி சமாதானப்படுத்த போறாங்கன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்ல ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போங்க, நிறைய பேரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க பாட்டி ஷென்பாவை கூட்டு போயிட்டு உன்னோட மிஸ்டேக்க நீ ரியலைஸ் பண்ணிட்ட, அதனாலதான் உன்னை போனா போது நான் மன்னிச்சு விட்டுருக்கேன், இப்ப எதுக்கு அவன் போறானே நம்ம பின்னாடி போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல வாணி கோவில் இருக்கா, அவளை கூட்டு வரணும். பாட்டி வாணி என்னோட சொந்த தங்கச்சின்னு சொல்ல வாய மூடு, ஒருத்தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒன்னு ரெண்டு பேரை கண்டுக்காம விட்டுறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. வேலைக்கார பொண்ணு நானே இறந்து போயிட்டாங்க, சூசைடா அப்படின்னு விஷயத்த சொல்ல ஷென்பா பயங்கரமா ஷாக் ஆகுறா. அவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி உடனே போதும் நிறுத்து, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒருத்தங்க உயிர் போகணும்னு இருந்ததுன்னா நீ 10 வருஷம் டிலே பண்ண, ஆனாலும் காப்பாத்த முடியல, அவங்க உயிர் போயிருச்சு பாத்தியா, இதுக்குதான் உன்ட்ட இதெல்லாம் முன்னாடியே செய்யாதன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. பாட்டி நீங்க சொல்றது ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா அதை மட்டும் ஃபாலோ பண்ணா நிறைய வேலைக்கார பொண்ணுங்களே என்னால காப்பாத்த முடியல, அவங்களோட குழந்தைங்களை என்னால வளர்க்க முடியல, அவங்களுக்கு வீடுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு கூட என்னால காசு கொடுக்க முடியல, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாட்டி, ஆனா நீங்க அப்பயும் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்க பதவிக்காகவும் உங்க பவர்க்காகவும் மட்டும் ஆசைப்படுறீங்கன்னு ஷென்பா சொல்லிடுறா. வெளியே தங்கச்சிங்க எல்லாம் எட்டி பார்த்து அவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. ஷென்பாவா இப்படி பேசுறதுன்னு, பாட்டி ஏன் பேத்தியா என்ன இப்படி கொடுமைப்படுத்துற மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க ஷென்பா உடனே மன்னிப்பு கேளுன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் சொன்னதுல தப்பு கிடையாது, இத்தனை நாளுக்கு அப்புறம் இவ்வளவு லேட்டா சொல்றேன்ல அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கும் மேல நான் வந்துட்டு நான் நேரா போய் உங்களை பார்க்க தான் போறேன், அவங்க பாடிக்கு மரியாதை செலுத்த தான் போறேன்னு ஷென்பா கிளம்புறா. இப்ப மட்டும் நீ இங்க இருந்து போனா நீ உள்ள வர முடியாதுன்னு பாட்டி சொல்ல ஷென்பா பாக்குறா. சரி பாட்டி, எனக்குன்னு சொல்லிட்டு என் பேர்ல சொந்தமா நிலம் இருக்கு, அதுல நான் டீ வளர்த்துக்கிறேன், என்னைக்கு உங்களுக்கு என் தேவை இருக்கோ எப்ப வேணா என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து போயிடுறா. போயிட்டு அந்த நானிக்கு சமாதி கட்டி அதுக்கு சாமி எல்லாம் கூப்பிட்டு இருக்கா. ஜின்லாய் தூரமா இருந்து அதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ யுன்ஷு போறா. பாட்டி கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கக்கா பிளீஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா பாக்குறா. அதெல்லாம் இருக்கட்டும் யுன்ஷு, ஆனா நீ போற பாதை இருக்குல்ல ரொம்ப தப்பான பாதை, அதை மட்டும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோன்னு சொல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு யுன்ஷு சொல்றா. இல்ல உனக்கு கண்ணு சரியா தெரியலல்ல, அதனால்தான் பார்த்து போகும்போது பத்திரமா போன்னு சொன்ன அப்படின்னு உடனே ஷென்பா சொல்ல யுன்ஷு கொஞ்சம் நக்கலா அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்பிட்டு இருக்கா. அவ போற வழியில ஒரு கல்லறை ஒண்ணு இருக்கு, அது நல்லா
திரும்பி பார்த்து அதுல எழுதி இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறா. யார் பேரோ அதுல எழுதி இருக்கு. ஷென்பா உடனே அவ கல்லறைய பார்த்தாதானே அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்க, யுன்ஷுவால பார்க்க முடியாது, அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு தெரியாம சொல்லிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல அப்படின்னு ஆயமா முன்னாடி உட்காந்து, இனிமே வாணிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷென்பா சொல்றா. ஜின்லா எங்க இருந்து கிளம்புறான். அவங்கள்ட்ட நீங்க போய் பேசலையா அப்படின்னு கேட்க, இது ரொமான்ஸ்க்கான நேரம் கிடையாது, இதுல யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாகணும், நான் விசாரிக்கணும் அப்படின்னு ஜின்லாய் போறான். நேரா கோவிலுக்கு போறான். அங்க ஒரு துறவி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. எதையாவது பாத்தீங்களான்னு கேட்க ஒரு பையன் வந்தான். நெட்டையா ஒல்லியா இருந்தான், ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற அத்தனை பேரும் யாங்கியாவா தான் இருக்கணும், யாங்கியா தான் தேடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜின்லாய் நேரா கிளம்பி யாங்கியாவோட வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தா ஆல்ரெடி இந்த மினிஸ்டர் இருக்கார்ல, யாங்கியாவை கட்டி வச்சு நல்லா அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.